ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் படித்தா பெஸ்ட்டு? எஸ், ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் யார்கிட்ட பேசினாலும் சரி, சார் கேட்டையா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையாமே, சார் கேட்டையா படிக்கலான்னு இருக்கிறேன், சார் க்ரியோ தான் மெயின் சாஃப்ட்வேராக சொல்கிறாங்களே, இருக்கிறதுலே பெஸ்ட்டு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கிறது கேட்டையா தான் அட்வான்ஸ் சாஃப்ட்வேராக, அது படித்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்குதுங்க. ஐயா உங்கள் கேள்வியெல்லாம் சரியா? அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை விட்டால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே மக்களே, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே சொல்கிறேன்னே. என்னென்னா, இந்த சாஃப்ட்வேரோட பஞ்சாயத்து, எந்த சாஃப்ட்வேர் படித்தா எனக்கு பெஸ்ட்டு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன சாஃப்ட்வேர் படித்தானா எப்படி சொல்லலாம் உங்களுக்கு? லைக் அதான் நான் பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்டையா படிக்கலாமா, க்ரியோ படிக்கலாமா, இல்லை சாலிட்வொர்க்ஸ் படிக்கலாமா, என்எக்ஸ் கேட் படிக்கலாமா, இல்லை இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆன்சிஸும் சேர்த்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, டிசைன் ஃபீல்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷராக என்ட்ராக போகிறீங்கன்னா நீங்கள் இது எல்லா சாஃப்ட்வேரையும் படிக்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் தான் அங்கே இங்கே இன்ஸ்டியூட்டில் எதுவுமே எடுக்கிறது இல்லையே, அதனால அப்படி நீங்கள் கிடச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்கய்யா. ஒரிஜினலான ரீசன் என்னென்னா, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோகேட் சாலிட்வொர்க்ஸ் நல்லா தெரிஞ்சாவே போதும். அடிஷ்னலாக க்ரியோ தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, கேட்டையாவும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அதை இதுன்னு படிச்சுட்டு வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் கேட்டையாவுக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாபுக்கு வேலையே இல்லைங்கய்யா. அதேமாதிரி இந்த கேட்டையா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா, இது மெயினாக ஓஇஎம்மில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஓஇஎம் கம்பெனிக்கு, ஓஇஎம்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் தான் ஓஇஎம் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிக்குள்ளே எடுத்த உடனே எல்லா ஃப்ரெஷருக்கும் வேலை கிடைக்குமா? எனக்கு அது புரியலைங்கய்யா, சத்தியமாக புரியல. அது எப்படி எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும்? எல்லாத்துக்கும் வேலை கிடைக்காது. அப்போது ஒரு சில பேருக்கு மட்டுமே கிடைக்கிற வேலைக்காக நிறைய பேர் நீங்கள் போட்டி போடுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எதுக்கு அப்படிங்கிறத எனக்கு கேட்க தோணுது. அதனால அது ஒரு பிரச்சனை. ஸோ ஃப்ரெஷருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த கேட்டையாவுக்கும் க்ரியோவுக்கும். நீங்கள் இந்தியில் போயிட்டு சும்மா ஜாப் சர்ச் பண்ணிங்களேன், டிசைன் இன்ஜினியர்னு கோயம்புத்தூர்னு போடுங்களேன், அதில் எல்லா ஜாப்லேயும் கம்பல்சரி ஆட்டோகேட் சாலிட்வொர்க்ஸ் இருக்கும். கூட இந்த பக்கமாக அடுத்து க்ரியோ சில இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, சில இதெல்லாம் கேட்டையா கேட்டிருப்பாங்க, இப்படி தான். ஆனால் கூட தான் மேஜராக இது ரெண்டும் எல்லா பக்கம் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் படிச்சிங்கன்னா மட்டுமே நீங்கள் ஃப்ரெஷராக வேலைக்கு போகிறதுக்கு போதும். சார் அப்போ கேட்டையா க்ரியோலாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட்வொர்க்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வேலைக்கு போகிறீங்க, ஒரு 1 or 2 year ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, சைட் பை சைடாக சும்மா ஆன்லைனில் யூடியூப் பார்த்து கூட நீங்கள் கேட்டையாவையும் க்ரியோவையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சுன்னா மற்ற அடுத்தடுத்து வரதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கான்செப்டே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க ஒரு சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா. அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைட் பை சைடாக கற்றுக்கிட்டு ஒரு 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டையாவும் ஒரு ரெஸ்யூமில் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுங்கள். கேட்டையா மட்டும் கேட்குற கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுங்கள். ஐ ஹேவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன், நவ் ஐ ஆல்சோ நோ அபவுட் ஹவு டு ஹேண்டில் அது ஹவு டு ட்ரா என்ன கேட்டையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஒரு வெயிட் ப்ரொஃபைலாக மாறிடும். எஸ், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஏன்னா 2 வருஷம் டிசைனில் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறீங்க, பட் கேட்டையில் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடாது. சாஃப்ட்வேர் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லாதீங்க. ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன், நான் ஐ நோ அபவுட் ஆட்டோகேட் சாலிட்வொர்க்ஸ் அண்ட் கேட்டையா அப்படின்னா, கேட்டையா உங்களுக்கு தெரியுங்கய்யா அப்படின்னா, சரி வாங்கய்யா உங்களை வேலைக்கு டெஸ்ட் கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இதுதான் ஈஸி ப்ரொசீஜர். இப்போ தான் நீங்கள் படிக்கணும். க்ரியோவையும் அப்போ தான் நீங்கள் படிக்கணும். சரியா? ஓகே. ஏன்னா இப்போ இந்த க்ரியோலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, மெயினாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நார்மல் மோல்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் சாலிட்வொர்க்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கேட்டையா ஆட்டோமொபைல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என்எக்ஸ் பார்த்தோன்னா ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி மிஷினிங்குள்ளே பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே என்எக்ஸ் கேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஆனால் ஒரு நீங்கள் ஒரு டீட்டெயில் ட்ராயிங் தான் கொடுக்கணுன்னா அதில் எந்த சாஃப்ட்வேரில் போட்டீங்கிறது அவசியம் கிடையாது.
அந்த மேனுஃபேக்சரிங் ஃபிசிபிலிட்டியாக கரெக்டான டிராயிங் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்கள் பிரிண்டர் எடுக்க போகிற டிராயிங் ஒரு 2Dயில் இருக்கும். அந்த 2Dயில் இருக்கிறத நீங்கள் எதில் வரைஞ்சிங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது, பெரிய பொருட்டு கிடையாது. அதனால நீங்கள் கேட்டையாலாம் இப்போ படிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். படித்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. மெயினாக ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இல்லை வேறு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் நீங்கள் டிசைனுக்குள்ளேயே தாவ போகிறீங்க அப்படின்னா ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது. அதனால் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் ஒன்று வர வேண்டாம். எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் கிடையாது, பெஸ்ட்டுன்னு கிடையாது, எல்லாம் நல்ல சாஃப்ட்வேர் தான். இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசித்து செயல்படணும். மக்களே, உங்களுக்கு யோசிக்கிறதுல சந்தேகங்கள் இருக்குதா அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். என் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணீங்க இல்லை மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் முடியாது சார், நீங்களே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலே சொல்கிறோம். வேறு என்னென்ன மெக்கானிசமான வீடியோஸ் போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. அது சம்பந்தமான வீடியோ போடுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.